வா 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 வா. வாராய கோழி வாராயோ, பெறநெல்லை பொறுக்க வாராயோ, பெறநெல். உலகத்துல எதுக்குதான் சிரிப்பாங்கன்னு தெரியாது. என்ன கல்யாணம் பண்ணிட்டு வரது கூட சிரிப்பீங்க. அந்த குழந்தை வெக்கப்பட்டு போயிடுச்சுன்னா கல்யாணம் நின்றாதுமா. என்ன சிரிச்சு கேக்குறீங்க சொல்ல. என்ன அந்தாலும் வீட்டு வந்து வாடுறான். ஏமா யாரா சிரிட்டு நீ வாமா. வாராய கோழி வாராயோ. யாரு இந்த குட்டி சேத்தா? அதே களைப்படி போட்டு மட்டும் ரெடியா நின்று அட்டை கூட்டு நோட்டுக்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரு ஒண்ணுமே எடுத்துக்குமா? எல்லாம் சவுக்குல தூக்கி போட்டுருக்காங்க. அம்மா எப்ப மேலாண்டா? சரி விட்றா கூலம். நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்க? என்னம்மா ஆளு எச்சு போய்க்கிறியா? வயிற்றுக்கு என்னத்தமா சொல்ற? கவுரு கலந்துமா டேஸ்டா இருக்கும். ஏய் என்னோட ஏக்கத்திலே அப்படி இருக்கா பாரு. உன் ஏக்கத்திலே இந்த வச்சுக்கிட்டியா பக்கத்திலே இந்த பலாப்பை மாரி பழத்துக்கு போயிருக்கியா? என்னம்மா சொன்னாலும் சொல்லுங்க, பொம்பளைக்கு பொம்பளை மத்த பேர் சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்காதா? முருங்க மத்து போனா காலையில் ஏறி உக்காந்துனா அப்படியே ஸ்ட்ராங்கா நிற்கும். அந்த அளவுக்கு சூப்பரா டக்கறேன். உங்களுக்காக பாலை சுண்ட காய்ச்சி பாதாம் பிஸ்தா குங்குமப்பூ எல்லாம் போட்டு. பாதாம் பிஸ்தா குங்குமப்பூ எல்லாம் போட்டியா? கள்ளப்பருப்பு பாட்டியா? முந்திரி பருப்பு எல்லாம் பருப்பு தான் முடியா? கத்திரிக்காய் சொல்லக்கூடாது. குடுமா சாப்பிட்டு சொல்லிட்டு தான் கூட வந்துருக்குல்ல. எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? பச்சை தண்ணி ருசியாக்குதுன்னு சொன்ன ஒரே ஆள் நீதான். பாவி பாலா? பாவின் பால் கேள்விப்பட்டிருக்கா? பாவி பால் 1 லிட்டர் பால் வாங்காது 6 லிட்டர் ஆகும். சுண்ட காய்ச்சி பாதாம் பிஸ்தா முந்திரி ஏலக்காய் பாசம் மொத்தமே போட்டு வச்சிருக்கா. 1 லிட்டர் பால் வாங்கி 6 லிட்டர் காசுனே. ஆமாடா, இது பால். ஒட்டக பால்டா, ஒட்டக பால். ஆமா அது ஒட்டக பால். நான் வடிவேலு. வா பாலே வேணாம்டா. டேய் கூட வந்திருக்க. ஏங்க நான் பால் சாப்பிட்டல 5 வயசுல விட்டுங்க. ஏய் மொமாண்ட சாப்பிட்டு அத சொல்லல. சரிடா. பால் சாப்பிடுறா. நான் சாப்பிடுற ஐட்டமே வேற. இதெல்லாம் சாப்பிட்டது இல்ல. ஆமா இப்ப வாங்கி தர முடியாது. 24 மணி நேரம் ஏமா 24 மணி நேரம் எல்லா கடையும் திறந்திருக்க. என் கடை திறந்திருக்காது. 6 மணிக்கு தான் கடை திறக்குது. 6 மணிக்கு எல்லா கடையும் திறந்துவாங்க. என் கடை 12 மணிக்கு மேல தான் திறப்பாங்க. எல்லா கடையும் 6 மணிக்கு திறக்கறாங்க. சொல்லி நீ 12 மணிக்கு சொல்ற. ஆமா என்ன கடை? ஊபக்கா. டேய் நான் முறுக்குறாங்க கடை. முறுக்கும் சாப்பிட்டேன்னா நான் வாங்கி குட்டாவணும். அத்தா உங்களுக்காக அரிசி உணவு சாப்பாடு. சாப்பாடுன்னா அவ்வளவு வேக வர இடம் போட்டு வச்சுக்கிறேன். வா இடம் போட்டு யாராவது சாப்பாடு கூப்பிட்டா இப்படியே ஓடியாருவேன். யாராவது சாப்பாடு கூப்பிட்டா ஐயா நான் சாப்பிட்டுன்னு சொல்லணும். சாப்பாடு கூப்பிட்டா என்ன சொல்லணும்? ஐயா நான் சாப்பிட்டுன்னு சொல்லணும். அதாட விட்டுருங்க. அதாட விட மாட்டாங்களா? அவங்களா கூப்பிட்டு போனா அதான்டா கௌரவம். ஏன் கௌரவம் பட மாட்டேன்னா? ஏய் சாப்பாடு இருந்தா என்ன சொன்னதே கேட்க கூடாது. அதுக்கு ஏன் பேசிக்கறடா? போய் எட்ட சொல்றா பாய். வாடா எங்க வாடா நடக்குது. ஏவு பண்ணி தூக்கிட்டு வர்ற தந்தால ஐ அம் செடி கம்பெனிலே நீ ஒரு ஆள் தான் செடி. மீதி எல்லாரும் ஓவர் தான். பாத்து ஏத்து
மாமனாரா மாமனாரா இந்த இலையில சாப்பிடுவா அந்த குட்டியில மூஞ்சி துவச்சுக்கிற இலைய தக்குல வச்சாலும் எப்படிப்பா சாப்பிடுறாங்கல்ல ஐயோ கடவுளே நான் வம்பு காத்து வரல அப்பப்ப எடுத்து வச்சிருக்கேன் சோறு சூடு அந்த வச்சிருக்கியா சரியான ஆளியா நீ சாப்பிடுறது முன்ன கை கழுவணும் நான் சாப்பிட்டு ஒரே கை கழுவுறேன் கை சுத்தமா இல்ல நான் சாப்பிட்டு ஒரே கை சாப்பிட்டு தண்ணி ஊத்து யார் சொந்தியா சொல்லுவாங்க நான் கை கழுவி எழுந்து போவேன் எவனா இடம் முடிச்சு உக்காந்துக்குவான் எத்தனை ஊர்ல பாத்துக்கிறேன் வேலைக்காக அதெல்லாம் நவரு மாட்டேன் 12 மணிக்கு மேல தம்பா போடுவேன் எவன்டா கண்டுபிடிச்சா சொல்லுங்க அதுகிட்ட குடுமா எவன் கண்டுபிடிச்சா தெரியல முதல்ல கை கழுவாங்களாம் சாப்பிடறதுக்கு முன்ன அப்புறம் இலைக்கு தண்ணி போடுவாங்களா சாப்பிட்டு போய் ஒரு தர கழுவாங்க பாரு மொத்த வேலையும் ஒரே இதுல முடிக்கிற கையும் கை வச்சு இலைக்கு தண்ணியும் போட்டாச்சு யாரு சரக்கு சாப்பிட்டுக்கிறான்னு தெரிஞ்ச அந்த ஆளு அம்மா வேலை வச்சுக்கா நான் எடுத்துக்கிட்டு செய்யறான்ட்டு சாம்பார் பக்கெட்லாம் காலை விடுறானுங்க நீ செய்யறீங்க எது கோயம்புக்காட்டியா தீவாரத்தை காட்டுவாங்களா எடுத்துட்டு போகல நீ எந்த வேலை செய்ய தர உட்காரியா உட்காரு அப்படியே உட்காரு வேலை செய்யற கம்மி சாப்பாடு பெயிண்ட் ரூட்டு பண்ணா உத்தரவு வச்சிருப்பாங்க சீலிங் அடிக்கிறதுக்கு அது எத்தாந்து போட்டு அது மேல உட்காந்து சோறு போட்டு ஊர்ல இருக்கிற பொம்மையாட்டிக்கெல்லாம் கத்துக்கு போறாங்க சோறு போடுறாங்க அதுக்கு சோறு போட்டுன்னு ஒரு ஆம்பளை கத்துக்கியா ஆமா அப்படிதான் உட்காரு நல்லா பிரமணியாட்ட உட்காரு சொல்லிட்டு பொன்னி அரிசி ஒரு மூட்டை 3500 ரூபாய் விட்டு ஒரு மூட்டை 3500 ரூபாய் அரிசி என்னடா அப்படி பாக்குறேன் பொன்னி அரிசி 3500 ஆமாடா எந்த கடையில செய்யாருடா பெரிய கடை இருப்பார் செய்யாருல எந்த கடை எந்த கடை விஐபிடா கடையே தெரியாது போய் வாங்கி வந்துக்கிறேன் நான் தான் தூக்கி வந்து போட்டேன் உன்னை தூக்கி 4 பேர் வருவாங்க கம்முனு உட்காரு குடிக்கார பையன் சும்மா கூட்டுக்காரங்க வாரி வாரி வச்சுக்கேன் கூட்டுக்காரங்க எப்போனா வீட்டுக்கு வரத விட்டு தண்ணி கவனிக்கணும் முதல்ல கூட்டுக்காரங்க வாரி வச்சு வரல எனக்கு வைக்காத நான் அதிகமா சாப்பிட மாட்டேன் நீ கொஞ்சம் வைக்காதமா கொஞ்சம் வைக்காத கொஞ்சம் வைக்காத என்னமா கொஞ்சம் வைக்காத போல சோறு வாரி வாரி வச்சுட்டேன் சரி வச்சுட்டு விடு அதான் நான் சொல்ல போறேன் ஏமா சாந்தி அந்த ஆட்டுக்கறி குழம்பு ஊத்துமா ஆட்டுக்கறி குழம்பு ஏமா ஆட்டுக்கறியா ஆமாடா சரி கோழிக்கறி எடுக்காதீங்க ரேட் அதிகமாகி போச்சுமா என்ன தங்க விலை ஏற மாதிரி ஏறி போச்சுமா 160 ரூபாய் 260 ரூபாய் இப்போ கறி விலை ஏறுது அநியாயத்துக்கு ஏத்திட்டாங்கம்மா கோழிக்கறி விலை 260 ரூபானா ஆட்டுக்கறி விலை எவ்வளவு இருக்கா வெறும் 900 ரூபாய் வெறும் 900 ஏடா நீங்க வரீங்க சொல்லிட்டு கறி கடையில போய் 1 மணி நேரம் என்ன ஏன் எலும்பு பொரிக்கிறதுக்கா அதுக்கு இல்லடா எல்லாரும் எப்போ வரும் பார்த்தேன் 8 கிலோ ஆடு எல்லாரும் அப்படியே கட் பண்ணி ஏத்தாந்துக்கிறார் இது 8
8 கிலோ ஆடு 8 கிலோ ஆடு இது மொத்தம். ஆமாடா ஆ. 8 கிலோ அப்படியே கட் பண்ணி உங்களுக்காக வச்சுக்கிறோம். ஒரு பீஸ் கூட வெளிய போல. வெளிய எங்கேயுமே போல. ஆட்டுக்கறின்றீங்க, சாம்பார் நான் தடிங்க. ஏய், மசாலா அது மாதிரி வறுத்து ஊத்தி வச்சிருக்கீங்களா? மசாலா நான் தான் அப்படியே ஒட்ட அடிச்சேன். ஐயோ இவன் குடி பாத்துல கர்ப்பாம்பூச்சிலாம் எடுத்து போட்டு அடிச்சிருப்பாங்க. அப்படியே ஒட்டத்தி கோய்பி நாய் பி அடிச்சிருப்பாங்க. யோ கம்பெனியா சாப்பிடும் போது சி சாப்பிடுங்க அத்தா, வயிறு நிறைய. அலையாத என்ன ஊத்துக்கா ஓ சாந்தி கூட வந்துறாரு. இவருக்கு நெல்லி பீஸ் போடுமா? நெல்லி பீஸ் வேணாமா? பாண்டி பாம்பு பீஸ், மாங்காய் போடுற பீஸ். டேய் யாரோ கொட நல்லிடா. நல்லியா? ஆமா. அது சொல்ல நெல்லி நல்லி. ஆமா. பேசுறீங்க, முதல்ல பல்லு இருக்குது அவருக்கு. இரும்பியா கச்சி மொல்லு நான் அப்படியே ஊத்து. இது மாதிரி சாப்பாடு வாழ்நாள்ல நீ சாப்பிட்டே மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணுமா? ஒட்ட அடிச்சல்ல அது மொத்தமா கோய்ப்பு கும்பலா வச்ச. எப்படியா போய் கோய்ப்பு வச்சற தண்ணி ஊத்துறீங்க? நீலா பெரிய மச்ச நானி. மசாலா அதிகமா இருக்கு. என்னது மசாலா? அட ஊத்துமா. வா. இரு பழம் தொட்டிறேன். டேய் எதுக்கு பதம் வந்தா? கோய்ப்பு கீ புண்டா யார் மாவா? ஏய் யாருடா? ஒண்ணே நாது. அண்ணன் சொல்றா பாய் பட்டுன்னு அடிச்சுடு. அடிப்படா. அடிப்ப வா ஊத்து. குடும்ப பிராடு குடும்பத்துக்கு ஆட்கறிட்டு ராஜ்யா தந்து முக்கிய முன்னாடி ஏமாச்சாப்பி சரிங்க. டேய் ரசைலடா அது. ஆட்டுக்கால் சூப்பு. ஆட்கால் சூப்பு இல்ல எங்களுக்கு வச்ச ஆப்பு. ஏய் பாய் வெறும் தக்காளி கறிவேப்பிலை கொத்தமல்லி தடாக்கிட்டு எங்கடாக்கிட்டு அதுல பீஸ். ஏமா சாந்தி அந்த குக்கர்ல கறி வச்ச 10 விசில் வர வரைக்கும் வேகமா மொத்த கறி ஏஞ்சி வைக்கலாமா? கவனிக்கிறேன் நான். சுப்பிரமணிய ஏப்பா தம்பி சுப்பிரமணிய, உலகத்துல எவ்வளோ துபாகரெல்லாம் பாத்துக்கிறேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு பீலா மாஸ்டர் பாக்குறான். ஏப்பா என்னடா ஆட்டுக்கறிய குக்கர்ல 10 விசில் வச்சா எலும்பு கூட உருவிடும். எல்லாம் ஆடு. அதோட மூடு ஓ எல்லாம் ஆடும். அட பையனோட ஆட்டுக்கறிட்டு ரசம் ஊத்திட்டாங்க. கம்முனு உட்காந்து அச்சு செடியில சொல்லிடுவேன். ஏய் எப்படியே சாப்பிட்டு தானே தெரியணும். என்ன நம்ம தொழில் வந்துருக்கு முன்ன என்னடா எப்படியாவது ஒண்ணு தின்னுடா. ஏண்டா ஏயா மறுப்புல நீலாம் ஒரு மறுப்புலனா கெட்டு காட்டணும். ஒரு சவர மாத்திரம் போட்டா சாப்பாட்டுல கை வைப்பேன்னு சொல்லணும். மச்சான் செய்வேன்டா. செய்வான், கண்டிப்பா செய்வான். வாங்கி எடுக்கிறான் பாரு ஆட்டுக்கறி. வேற நல்லி சரி என்ன படுத்து ரொம்ப தூரம் வேற நடக்கணும். ஆமா நல்லா கழிச்சு சாப்பிடு. ஏய் ஓய் எடுக்கிற மாரி எடுக்கிற. எப்படி இருக்குன்னா ரசம் சாதம் நல்லா பேசிட்டு குமுற பேசிடணும். சரி நல்லா பேசி சாப்பிடு. கருவேப்பிலை கொத்தமல்லி ஓர எடுத்து வச்சு சாப்பிடு. அல்ல நல்லா பேசி. ஏய் அப்படி பேசாத, இப்படி பேசியா? நல்லா வாய் நிறைய அள்ளி சாப்பிடு. ஏய் தள்ளி தாக்காத, இப்படி சாப்பிடு. வயிற்றுக்கெல்லாம் வண்டியில் பண்ண முடியாது. நல்லா சாப்பிடணும் தெரியுமா? வயிற்றுல உடம்புக்கே வந்துக்க மாட்டேன். நான் சாப்பிடும்போது உட்காந்து எனக்கு வயிறு வலிக்காதே. நல்லா சாப்பிடு, அள்ளி சாப்பிடு. சாப்பாடு குண்டால ஊற்றணும். சாப்பாடு குண்டால வீச்சா நல்லா அள்ளி சாப்பிடு. நல்லா சாப்பிடு. ஏம்பா நீ சாப்பிடு. யாருமே வேணான்றீங்க. நீ சாப்பிடு. நீ சாப்பிட்டு தான் நான் குடிக்கிட்டா. ஏம்பா என்னடா என்ன
என்ன தண்ணியில தக்காளி எல்லாம் போட்டு ரசம் ஆச்சு. ஏமா ஒரு 4 பேர் வாங்க இலைய எடுக்கலாம். ஆமா ஒரு 4 பேர் அவங்க அடக்கம் பண்ணிடலாம். உன் ஜமா காசு போங்க. ஏய் தம்பி இங்க வா. ஏமா எட்டு போய் என் பையில வைங்க, நான் போகும்போது சாப்பிட்டுக்கிறேன். வண்டியில முஸ்லீம்ல வைக்கிறேன். கட்டிட்டு வை, சீட்டுக்கு அடியில வை. வைமா. யாரவ என்ன நெல்லு முடி என்னடா மனுஷனா பண்ணிடலாம். ஏன் என்ன மறுக்கிறேன்? என்ன திருப்பி பார்த்து கூட ஏழையாட சுட்டுக்கிறேன். அப்ப நான் சாப்பிட்டேன். வாய் கட்ட பொண்டாட்டினா எங்க வீட்டுக்கார பெருத்தி சொல்லணும் நினைக்காது. என்ன சொல்றேன்? சரி நான் உன்ன அப்புறம் வார்த்தை கிடையாது. சாப்பிட்டுல கை கழுவு நக்கி போடும். சரி வாயா கேக்குறா. நாட்டு பார்த்துக்குள்ள நக்கி எடுத்துருவோம் நான். நீ விடு. சரி மச்சான், இது எனக்கு ஒரு நாட்டுக்கு வந்து தெரியுமா? என்னுடைய மனைவி சாந்தி என்னுடைய நாட்டுக்கு அழைத்து செல்ல போறதா? என்னுடைய தங்கையை எடுத்து செல்ல போகின்றாங்க. ஆமா. அப்படி என்றால் நானும் வருகின்றேன். ஏற்கனவே உங்களுக்கு அப்பா அம்மா இல்ல, தங்கச்சி அனுப்பிட்டு நீ அனாதையா இருக்க போற. நீங்க வந்து விஜயபுரம் நாட்டுல எல்லாரும் ஒத்துமையா இருக்கலாம். அப்படியா? வருவாரு காத்துக்கிட்டு இருக்கா. போன அண்ணன் வரவே இல்லையப்பா. வருவாரு கண்ணா ஒய்யாரான். என்ன தலை கொண்டு எங்க விட்டா? செவுரு மிச்சில்ல, செவுரு மிச்சில்ல. ஆயம் பார்த்தா கிரைண்டர் வாங்கி ஏங்க சாப்பிட்டு வரங்க. சாப்பாடு. ஆமா எங்க அமர்புரி நாட்டுக்கு பொண்ணு உன் தங்கச்சி பொண்ணு சாப்பிட்டு சாப்பாடு போடுது. பிரமாதம் பிரமாதம். என் தங்கை மகள் சாந்தி கை பக்குவம் 3 நாள் ஆனாலும் கையில் நக்கும். போவேட்ட வேற ரசம் வச்சு கொடுத்து நேரா நில்ல அந்த மூஞ்சி தேடிங்கிறான். ஒரு வாரத்துல கண்டுபிடிச்சாரு மூஞ்ச. ரசிகர்களுக்கு அவுத்து விட்டு அவ்வளவுதான். அவரே வாங்கிடுவாரு, அவரே போட்டுருவாரு. யார் பாது? என் மாமனார், என் மாமனார். உன் மாமனாரா? இவரு கொஞ்சம் கட்டிக்கிறா. மாமனார் 4 குவாட்டர், பொண்ணு 3 குவாட்டர். என் குடும்பமே தண்ணியில் தான் ஓடிக்குது. பிரச்சனை இருக்காது. அது மாதிரி இருந்தாதான். அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு ஏத்துமா, எம்மா சாப்பிட்டாலும் செடியிலே இருக்கணும். செடி ஓரம் போகாத மழை பெஞ்சிட்டு இருக்குது. செடி விட்டு ஏற்ற வர மாட்டேன். தாங்காது. அப்ப நான் ரோட்டு வரமா பார்த்தா உன்னை யார் வர சொன்னாங்க இந்த நாட்டுல? கூட வந்து நாட்டை கூட வந்துட்டேன். அப்பா 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 என்னுடைய மனைவி சாந்தி அழைத்து வந்திருக்கப்பா. மாமா என்ன வாழ்த்துக்கள் மாமா, வாழ்த்துக்கள். அண்ணா மாமா நல்லா இருக்கறியா? நல்லபடியா இருக்க மாமா. நாட்டு மக்கள் எல்லோரும் நல்லபடியா இருக்காங்க. எந்த குறையுமே கிடையாது. அண்ணா என்னம்மா ரொம்ப கோவமா இருக்கு. ஏமா ஏமா கோவம்? எங்க அண்ணிய அறிவு இருக்கு உனக்கு? அறிவு இருக்குதானே? கண்ணு தெரியுதா கண்ணு தெரியலையா? கண்ணு இருக்கு நிக்கிறல்லம்மா. நீ தான் கருது பால் கேட்ட மனசுக்கு நிக்கிறியா? ஆமா அண்ணி நாத்தி சூத்தி என்ன பச்சேல? ஐயோ வாயா, ஐயோ கொஞ்சிட்டுக்கடாயப்பா. அண்ணி நாத்துறார ஒரே வண்டியில போட்டலாடாயப்பா. அதுல வண்டி வராது. அவ்வளவு பொருத்தம். அண்ணி நாத்துறார அவ்வளவு பொருத்தம். அப்பா அண்ணி ரொம்ப அழகா இருக்காங்க. அண்ணி மட்டும் பாத்தியா? நிக்கிறாரு பாரு. யாரு பாரு? பார்க்கவே இல்லடா இவரை நானு. யார் தெரியல? செய்யார் பஸ் ஸ்டாண்ட் பின்னால ஸ்கூலுக்கு தாங்க சிக்கன் பக்கோடா வைக்கிறோம். மாமா மாமா அத்தை புள்ள அத்தை மகனே போய் வரவா. மாமா மாமா வாழ்க வாழ்க. அதுமாரி தான் நல்லா குஞ்சு கும்பிடணும். ஒளிந்து மாமா பத்தியா எப்படி இருக்கிறாரு? சத்யராஜ் மறுக்கிறாரு பேரு மாமா. அப்பா அவனுக்கு உனக்கு தான் கல்யாணம். ஐயோ என்ன பையன் தலையில கழுத்துக்கு போடுறீங்க? என்ன எப்ப பார்த்தாலும் இந்த பாட்டா பாடுறீங்க? அது சிக்னல் உனக்கு தெரியாது. டெம்பர் பிரிச்சு அடிக்கிட்டு எல்பர் மாட்டிக்கிட்டு அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றேன்? எனக்கு திருமணமா? எனக்கு மட்டும் கல்யாணமே வேண்டாம் மாமா. என்ன சொல்றேன்? உன்னுடைய தங்கை நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது. என்னுடைய தங்கை நீ திருமணம் செய்துக்க மாட்டீங்க. ஆமாடா. அப்படி என்றால் உன்னுடைய தங்கை என்னோட சேர்ந்து இருக்க கூடாது. என்னுடைய தங்கை நீ திருமணம் செய்து கொண்டால் உன் தங்கையோட நான் சேர்ந்து வாழ்வேன். இல்லை என்றால்
இப்போது உன் தங்கை இட்டுமடா உன் நாட்டுக்கு. இப்போது இட்டுமடா உன் நாட்டுக்கு. ஏங்க அவ சொல்றது உண்மைதாங்க. பெண் கொடுத்து பெண் எடுத்து சொல்லுவாங்க. அவ தங்கச்சி நீ வேணாம் போது உன் தங்கச்சி அரண்மனையில குடும்பம் பண்ண முடியாது. உன் தங்கச்சி கூண்டு போய் அமர்ந்துறாங்க. என்னுடைய தங்கை இந்த நாட்டில் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக உன்னுடைய தங்கை நான் திருமணம் செய்து கொள்கின்றேன். கூட்டம் கேட்டாங்க. என்ன ஒரு பலபட்ட கொடுக்கணும். ஏய் அதுல தலைப்பட்டு தானே இருக்கும். பலபட்ட ஏதியா? ஆமாடா. என்னடா என்ன ஒரு குஞ்சு கொடுங்க. நீ குஞ்சிரா பாவி மாட்டாதடா அது. அந்த குஞ்சு தான். சரி சாப்பிட்டுக்க உங்க மாட்டாது போடுங்க. ஏங்க மணமேட போடாச்சு. கை செய்தி யாரும் மெடி கூடாது. மாமனாரா வாய் மர எடுத்து கட்டாங்க. கட்டினே என்னப்பா சமையல்கார வரல பதார்த்தம் மட்டும் வரல காம்பல போய் போடல. மனை மனை மெரிக்கிட்டு நீயே மெரிக்கிறிய. கல்யாணம் ஆடுவோம். கட்டக்கால கொட்டக்கால. ஏங்க கல்யாணம் ஆடுவோங்க. கல்யாணம் ஆறுவா. டேய் மனமேட மெரிக்காதடா என்ன மனமேட. ஓ நீ தனியா கூப்டா. ஏடா கூப்டால வழி இருக்கு அப்படியே வரது. எங்க வைக்கிட்டியா? எங்கடா? பெருமாள் கோயில் தூணாட்டு நின்னுங்கறாங்க. நாலு பேர் நிக்கிற இடத்துல ஒரு ஆள் நின்னா எப்படி வருவாங்க? சரி மனமேட போட்டாச்சுல. ஆமா மலர் மாலை 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 என்ன செய்ய வேணாம் செய்ய. என்ன என்ன மலர் மாறியா இல்ல ஏரி வேலை மண் தட்டா? ஏரி வேலை மண் தட்டான்னு கேக்குறேன். ஏரி வேலை மண் தட்டா? ஏய் கேக்குறேன் என்ன ஏரி வேலை அவ்வளவு சாதாரணமா சொல்றேன். போய் பாருங்க நம்ம தாய் குலமா ஏரி வேலை எவ்வளவு ஜென்மத்துக்கு ஒதுக்குறாங்க தெரியுமா? மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி 10 மணிக்கு போவாங்க ஏரி வேலைக்கு. இப்ப காலைல 6 மணிக்கெல்லாம் போட்டா எடுத்துறாங்களாம். கூட்டுல போட்டு எடுக்க ஆள் கிடையாது. ஆம்பளைக்கார ஏஜாரன் பாகத்துல பசங்க ஏஜாரன் பாகத்துல மூஞ்சி கூட கை கிடையாது. எழுந்து உடனே தலை வச்சு ஓட்டுக்கினேன். போட்டா எடுத்துட்டாங்களா அப்படியே பேய் பேர் போய் நிக்குதுங்க. 6 மணிக்கு போட்டா எடுத்துட்டு 8 மணிக்கு கட்டப்பறம் மம்பி எடுத்துக்கிட்டு ஏரி உள்ள இறங்கினாங்கன்னா 6 மணி நேரம் கட்டப்பறி போட்டு இட்டுக்கிறாங்க. அரபாடு மண்ணு தேரல உடனே மத்தனை எடுத்துன்னு பாக்குறாங்க. பொம்மேட்டுக்கு தட்டனியா உட்காந்துல 10 பேருக்கு ஒரு குரூப்பு. ஏய் இப்ப 20 பேருக்கு ஒரு குரூப்டா. 20 பேருக்கு ஒரு குரூப். 4 குடும்பம் நாசமா போச்சு போ. மத்தனையில உட்காந்து என் சக்காத்துக்கு வாய் வச்சுக்கிட்டு கம்முனுக்குதுங்களா? இவன் அவனை வச்சுக்கிறானா அவன் இவனு வச்சுக்கிறானா? இதெல்லாம் உட்காந்து சொல்றாள் அவன் எவனு வச்சுக்கிறாள். எல்லாம் எப்படி தெரியும் உனக்கு? நானும் ஏரி வேலைக்கு போறேன். நீங்க முன்னாடி ஏரி வேலை செய்றீங்க. இல்ல மதுவுல செய்யறோம். சொல்லிட்டு வந்து பாத்துருப்பேன். காலைல வேன் வைக்கிற கும்பல பாத்துட்டு போங்க. சொல்லிதான் அவார்டு ஏரி வேலைக்கு அவார்டு இவார்டு காட்டுறாங்க. மச்சான் உட்காரியா உட்காரியா. எறும்பு கண்ணிட்டு மாரி உட்காரு பண்ணு. உட்காரு நேரம் நின்னா நீ சும்மா நின்னுங்கற. மாப்ளை மாப்ளை போயிட்டு ஒரு 3 குவாட்டர் 2 வாட்டர் 3 கிளாஸ் தொட்டுக்க பூண்டு ஊர்க்க வாங்கிட்டு வா. சரக்கால் தான் சாவு போறியே நீ. சரக்கு அடிக்க உட்காந்துக்கிறாங்க. கும்பலா உட்காந்துக்கிறாங்க. ஓ கல்யாண வீடு மனமேடியா மாப்பிள உட்காந்துக்கிறாங்கயா. ஐயோ அப்ப சரக்கு அடிக்கலையா? கேக்குறியா? கும்பலா உட்கார்ந்தாலே சரக்கு அடிக்கணும். ரொம்ப சேர்ந்தா கட்டிக்காவல. அந்த மரக்கட்டி எடுத்து போய் அங்க வை. ஏறி உட்கார்ந்து மேல. மாப்பிள உட்கார்ந்தாங்களா? மனப்பெண் அமைப்பு. ஓ ஒண்ணுக்கு ஜோடிக்கலாம் முடியுமா? எத்தனை பேர் ஜோடிக்கிறீங்க? 48 பேர். 48 பேர் போட்டுமா ஒண்ணும் முடியல. என்ன அலங்காரம் முடியலடா. ரோட் அனுப்புமா நேரம் ஆகுதா? மாப்பிளை ஏறி போடுவோமா? டேய் மாப்பிளை கோயிச்சுதான் எதுமா சொல்ற? மாப்பிளை ஏறி போனா யாரு தாலி கட்டவங்க நாரமுடா. நீ உட்கார்ந்து காட்டா. மாப்பிளை பொண்ணு உன்னை ஏந்து போ சொல்றா. என்ன தாலி கட்ட சொல்றா? டேய் கோய் பண்ண சொல்ற அவ பேச்ச கேக்குற. ஒட்டிடுறடா. கோய் பண்ணா. ஆமா. கல்யாணமே வேணாம் அவுத்துற பண்ற. மாமா பொண்ணு அப்படிதாடா சொல்றேன். இட்டினோடா. வாங்க வாங்க. ஏய் வெள்ள வராத. நேத்து வரடா. ஏய் நேடி 48 பேர் தோச்சு உண்ண முடியலங்கடா. பொண்ணுட்டாரன் போன அவுத்து போட்டு பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டே. உடம்பு சுத்தம் செய்யாம போயிருக்கோம். பாத்ரூம்க்கு அரண்மனையில ஆள் இல்ல. நீ அந்த இடத்துக்கு போங்க. இங்க இந்த பரம் குடிச்சு போங்க. குரல் குத்துக்கிட்டே போனா மெட்டிட்டு போதுன்னா அசாது போய் எட்டி பார்த்தேன். அம்மனை கட்டியா உட்காந்து சாமியே. மாப்பிள்ளை காதல் போகுது. நீ என்ன லவர கிஸ் அடிக்க வர மாதிரியே வர இல்லையா? நான் பேசிக்கிறேன் கம்மி. மாப்பிள்ள சார் பாத்ரூம்ல போய் பொண்ணு குடிக்கும் போது பாத்ரூம் உனக்கு என்ன கோவமா? போய்ச்சிக்கிறியா? போய்ச்சிக்க யாருக்குண்ணா? வாராஜா வாமா. வா 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 வா.
வாராய கோழி வாராயோ பெறநெல்லை பொறுக்க வாராயோ பெறநெல் உலகத்துல எதுக்குதான் சிரிப்பாங்க கிடையாது. என்ன கல்யாணம் பண்ணிட்டு வரது கூட சிரிப்பீங்க. அந்த குழந்தை வெக்கப்பட்டு போயிடுச்சுன்னா கல்யாணம் நின்றாதுமா. என்ன சிரிச்சு காக்குறீங்க சொல்ல என்ன அண்டாலும் வீட்டு வாடுறான். ஏமா யார் நச்சிட்டு நீ வாமா. வாராய கோழி வாராயோ யாரு இந்த குட்டி சேத்தா? அந்த சனி நீ மச்சிட்டு இந்த கஷ்டமான யாவது ஒன்னு ஒண்ணு பொறுப்பா ஒப்படைங்க. அதே களைப்படி போட்டு மட்டும் ரெடியா நின்று அதை கூட்டு நோட்டுறேன். கை பிடிச்சி பாரு. அச்சு சரக்கே தெரிஞ்சு போச்சு. சரக்கு தெரிஞ்சு போச்சா? ஐயோ திருப்பி கேட்பானே. கை பிடிச்சி பாரு. மாத்திட்டாரு. ஏமா கல்யாணம் பண்ணமா? கல்யாணம் பண்ணும். வாராய கோழி வாராயோ பெறநெல்லை பொறுக்க வாராயோ பெறநெல்லை நீயும் பொறுக்கி 14 பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருமா. சுத்துக்கே பூச்சுறாங்க தீதி என்ன பண்ண போது தெரியலையே. நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காரு. போன மாமியார் வீட்டுல 3 ஏன்னு அல்ல அறுத்துட்டு வந்துடணும். சாத்தி நீ நம்ம இங்க உட்கார. வண்டி தானே மாற்றி ஸ்டார்ட் பண்ணிட்டாரேன். அவன் உட்கார வச்சா நீ உட்காரலாமா? முதல்ல முடிஞ்ச வரை கேட்காது போட்டா. ஆமாண்டா இவன் உட்கார வைப்பா நான் கேட்கறேன்டா. நீ யாரு கேட்க உட்கார வைக்கிறேங்க? நீயே கேட்க வைத்தானா? போட்டா ஒரு பொண்ணு வந்து சார்ஜா அடுத்த பெண்ணு நீட்டறியா கரெக்டாகிறியா தெளிவாகிறியா? மயிர் மகளே மயிர் மகளே எடுத்து பாவா குட்டி ஜவுரா போல கையை பாலகாட்டு குஞ்சு பண்ணிங்க என்ன பாடுனா வரையார் பாட்டு எப்படி அருமையான பாட்டுங்க. எப்படி மயிர் மொகலே வா வா பூ பீச காலை எடுத்து வைத்து வா வா குடும்பத்தை அழிக்க குல மகளே வா வா உன் குடும்பம் குட்டி சௌர போனமுன்னு வா வா மாமியார மாமனார உதைக்கணும் அதை கேட்க வந்த நாத்தனார மெதிக்கணும். ஒரு பாட்டு பாடினா அதை கேட்கறவங்க திரும்புற மாதிரி இருக்கணும். மாமனார ஒதுக்கிட்டு மாமியார ஒதுக்கிட்டு சொல்லி கொடுப்பாங்க. பெரிய மனுஷன் கல்யாண மட்டில் என்ன பேசணும் என்ன பாடணும் எதுனா இருக்குதாடா. நீ பாடுற பாட்டை கேட்டு உன் மரும் பிள்ளை வெக்கப்படுறான் பாத்துக்கிறேன். என்ன பாட்டு பாடுவாங்க கிடையாது. சுபடி வச்சு நடக்குதுன்னா மங்களகரமான வார்த்தை பேசணும். இப்படி அவசரமா பேசுறேன். இதுக்கு கூட்ட கைவடிக்கா என்ன தாலி கட்டுறாங்களா தாலி அழகுறாங்களா கூட்ட போனது என்ன பேச்சு பேசுறான் தாலி. இந்த மாதிரி பேச்சுலாம் என் வாயில வராது. சனிய சனிய மாமனாரே மேல் பண்ணுறா நேத்தா மாமனார் மேல எங்கன்னா ஜெய் வெட்டு வாங்க போராட்டம். எந்த கர்மா எதுனா பண்ணிட்டு போட்டோமாடா. என்ன பேச்சு ஏமா மணி 4:30 மணி ஆகி போச்சு. புடவை போடுறவங்களாம் போடலாம். புடவை போட்டு உட்கார மாதிரி உட்காந்துக்கிற மனமேட மாமா தள்ளி உட்காரு. மாமா மாமா அடுத்து கணவர் உனக்கு தான். அப்படிதான் மாப்பிள அதாவது அப்படிதான் நான் கடிக்கும் நான் கடிக்கும். அப்புறம் பச்சை மாதிரி ஆயிடும். இது வேலைக்கு ஆகாது. இது வேலைக்கு ஆகாது. இந்த குடும்பம் குத்திட்டு போயிடுச்சு.
சட்டத்துல முதல்ல ஒரு நட்டுட்டியா பெட்ரூம்ல போய் கல்யாணம் பண்ணிங்க. நீ ஏன்டா அதை பாக்குற? நீங்க அப்பப்ப செய்வீங்க, நாங்க பாக்க. நீ பார்க்க கூடாதுடா. இன்னும் சிறாக்கள் அதானே முன்னே சரியா தானே பின்னே சரியா தானே சின்ன சிறாக்கள் அதுங்களை செய்யிட்டுன்றாரு. தெளிவா ஏய் தம்பதிகள் அமர்ந்திருக்காங்க. மாப்பிள்ளை பொண்ணு வந்த வாசி பக்கத்துல பிரித்தூர் அங்கே போனாங்க. சடங்கு செய்யுங்க. நொழுகு நொழுகு. நல்ல கைராசி ஆ, பெண்கள், சரி. முகராசி பெண்கள், ஆமா. சுமங்கலி பெண்களா கூப்பிடு. ஏமா சுமங்கல்ல இருந்து ஒரு 4 பெண்கள், வெண்பாகத்துல இருந்து 4 பெண்கள், பெருங்கட்டூர்ல இருந்து ஒரு 4 பெண்கள் வாங்க. அந்த ஊர்ல இருந்து வந்தா அப்ப இந்த ஊர்ல இருந்து யார் வருது? அவர் தான் சுமங்கல்ல இருந்து கூப்பிட்டு சொன்னாரு. சுமங்கலி பெண்கள்ரா. சுமங்கல்யா? அந்த சுமங்கலியா சொல்ல மங்களகரமாக. சரி சரி. ஏமா போய் என்ன தூரம் போ. ஓய் என்னவா? யார் தோய் பொண்ணா? தமிழ் பொண்ணா? பாவாடை கட்டு பதிலா லுங்கி கட்டு. ஓ கேரளாவாதியா? சேட்டா சேட்டா. அம்மா மாப்பிள்ளை பொண்ணுக்கு நிலங்க வைக்கணுமா? கைத்துல கவுர்ல அந்த பொம்பளை வச்சுக்க. ஒரு 7 பேர் இல்ல 5 பேர் இல்ல 3 பேர் எழுதுவாங்க. வாங்க. கைத்துல கவுர்ல அவங்க யாரா? யாரு? விதவை பெண்கள். அவங்களே கூப்பிடுறப்பா. ஏன்னா வெச்சிட்டு பாரு நான் எல்லாத்தையும். என்ன என்னவா? ஆனா நீ லேடிஸா ஜென்ஸா? நான் ஒரு என்ன கேட்டேனா? எந்த கம்பெனியும் போகாத, எந்த கம்பெனி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.